வாழ்க்கை அது வெறும் ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய பெருமை மட்டும் கொண்டது கிடையாதுங்க. அது உள்ளுக்குள்ள யாருக்கும் தெரியாத காயங்களை காப்பாற்றிக் கொண்டு வெளியே சிரிக்க கற்றுக்கொண்ட ஒரு வீரனின் ஒரு கதை போலத்தான் இந்த சிம்மம் ராசி வாழ்க்கையின் ரகசியங்கள் எப்போதுமே இருக்குங்க. யாருக்கும் தெரியாத உங்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? அது ஒரு ஆழமான ஒரு கதையாக இருக்கும். ஒரு குழந்தை, நான் ஒரு கதை கூறுகிறேன், இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஒரு குழந்தை ஒன்று இருந்திருக்கு. அது அவனுக்கோ இல்ல அவளுக்கோ ஒரு சிறிய சிறிய ஆசைகள். அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ளேயும் ஒரு ஆசைகள் நிச்சயமாக இருந்திருக்கும். பெரிய கனவுகள் கூட உங்களுக்குன்னு இருந்திருக்கும். அந்த கனவுகளோடு தான் உங்களுடைய வாழ்க்கை என்பது ஆரம்பத்தில் தொடங்கவும் செஞ்சது. ஆனா அந்த சிம்மம் ராசிக்காரங்களின் வாழ்க்கை ஆரம்பத்திலேயே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்க எவ்வளவு தைரியமான மனிதர், எந்த அளவுக்கு நீங்க தைரியமாக இருக்கணும், இல்லை என்றால் யாரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க, யாரும் உங்களை மதிக்கவும் மாட்டாங்க அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு உணர்த்திருக்கும். உணர்த்தியதா இல்லையா என்பதை நீங்க கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதனால உங்களுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு நாட்களும் நீங்க செதுக்கி கொண்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். சிறு வயதில் உருவான மௌன வேதனைகள் என்ன தெரியுமா? நீங்க சிறு வயதில் இருந்தபோது நீங்க மற்றவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருந்திருப்பீங்க. நீங்க அன்பு கேட்டு இருப்பீங்க. ஆனா அதற்கு பதில் எப்போதும் உங்களுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கும். எல்லாரும் உங்கள் மீது அன்பு கொடுக்கணும் அப்படின்னு எப்பொழுதுமே நீங்க சிறு வயதில் நினைத்திருப்பீங்க. நினைக்காத நாட்கள் என்பது நிச்சயமாக இருக்காது. மற்றவங்க மீது அன்பு காட்டுவதைப் போல நீங்களும் உங்கள் மீது அன்பு காட்டணும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பீங்க. வாயை திறந்து கூட மற்றவங்களிடம் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா ஒரு நாள் நீங்கள் மனதில் நினைத்திருப்பீங்க, நான் என் கண்ணீரை யாருக்கும் காட்டக்கூடாது, காட்டினால் என்னை அனைவருமே பலவீனம் என்று நினைத்து விடுவார்கள் அப்படின்னு நினைத்து ஒரு நாளும் நீங்கள் உங்களுடைய கண்ணீரை வேறு யாருக்கும் காட்டாமல் உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே வைத்து வைத்து நீங்கள் வாழ்ந்து இதுவரைக்கும் வந்து கொண்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் இதுவரைக்கும் நீங்க இருந்தீங்க. ஆனா அந்த ஒரு நாள் முதல் நீங்கள் அழுதாலுமே அது யாருக்கும் தெரியாமலே வைத்துக் கொண்டீங்க. மனதிற்குள்ளேயே நீங்கள் அழுது கொள்வீர்கள். வேறு யாருக்கும் நீங்க காட்ட மாட்டீங்க. அந்த மாதிரி அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உருவானது. நீங்க எடுத்த பொறுப்புகள் யாரும் பாராட்டாத சுமைகளாக இருந்தது. நீங்க சிறிய நீங்க சிறிது பெரியவராகவே ஆனபோதும், நீங்க குடும்பத்திற்காக நிறைய விஷயங்களை ஏற்றுக்கொண்டீங்க. ஆனா, அது உங்களுடைய குடும்பத்திற்காக தெரியாது. குடும்பத்திற்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. படித்து முடித்து விட்டு அதற்கப்புறம் வேலைக்கு சென்றிருந்திருப்பீங்க. வேலைக்கு போய்விட்டு அந்த ஒரு பணத்த உங்களுடைய செலவுக்கு கூட நீங்க எடுக்காம, அப்படியே போய் வீட்டில் போய் குடுப்பீங்க. அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உருவாகியிருக்கும். நீங்க ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய ஒரு நிலையும் உங்களுக்கு நிச்சயமா வந்திருக்கும். அது ஏன் தெரியுமா வந்தது? நீங்க உங்களுடைய கஷ்டத்தை ஒதுக்கி மத்தவங்களுக்கு துணையாக நிற்க ஆரம்பித்திருப்பீங்க. அந்த ஒரு நேரத்துல நம்ம இப்படியே நின்னோம் அப்படின்னா, யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க. நம்ம ஒரு தைரியமான ஒரு மனிதரா இருக்கணும். தைரியமான மனிதரா இருந்தா தான் நம்மள அனைவரும் மதிக்க செய்வாங்க அப்படின்னு தைரியமான ஒரு மனிதரா உங்கள நீங்களே மாத்திக் கொண்டீங்க. உங்களுக்காக நீங்க மாத்தல. மத்தவங்களுக்காகத்தான் நீங்க மாத்தவே செஞ்சீங்க. ஆனா ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போனபோது யாரும் உங்களை கேட்காமல் இருந்திருப்பாங்க. அந்த ஒரு நேரத்துல நீங்க உணர்ந்திருப்பீங்க, நான் எல்லாருக்காக இருக்கிறேன். ஆனால் எனக்காக யாரும் இல்லை என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக எழுந்திருக்கும். அந்த கேள்விகள் எழுந்து உங்களை இன்னமும் அது காயத்திற்கு மேல காயத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கையிலையும் உடைந்த சிம்மம் ராசிக்காரங்க நிச்சயமாக இருப்பீங்க. சிம்மம் ராசிக்காரங்க காதலித்தால் அது ஒரு சாதாரணமான ஒரு காதலாக இருக்காது. அனைவரும் எதிர்பார்க்காத அந்த அளவுக்கு ஒரு காதலை நீங்க நிச்சயமா வெளிப்படுத்திருப்பீங்க. உங்களுடைய முழு மனதையுமே கொடுத்து நீங்க நேசித்திருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட ஒரு படி மேல போய் நீங்க அதிகமா நேசித்த ஒரு நபராகத்தான் இந்த காதல் வாழ்க்கையில இந்த சிம்மம் ராசிக்காரங்க ஆண்களும் சரி, பெண்களும் சரி நிச்சயமாக இருப்பாங்க. ஒரு நேரத்தில் நீங்க ஒருத்தவங்கள உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒரு மனிதரை நினைச்சிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையாக கூட அவங்கள நீங்க கருதிருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை துணையாக கருதி அவங்களிடம் நீங்க சுத்தாத இடங்கள் கிடையாது, பேசாத வார்த்தைகள் கிடையாது. அது அனைத்தையுமே பேசி உங்களுடைய வாழ்க்கை அது ஒரு பக்கம் போய்க்கொண்டே தாங்க இருக்கும். அவங்களுக்காக நீங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்திருப்பீங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள், சண்டை போடுவது, பிடிவாதம் பிடிப்பது என அனைத்தையுமே நீங்க அவங்களுக்காக விட்டு எல்லாத்தையும் மறந்து இவங்க தான் என்னுடைய உலகம் அப்படின்னு வாழ்ந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா அதே ஒரு மனிதர் தாங்க ஒரு நாள் உங்களை புரியாம விட்டு சென்றிருப்பார். ஆனா அவங்கள்ட்ட நீங்க எந்த விதமான தவறுகளையும் பேசியிருக்க மாட்டீங்க. தவறாக பேசியிருக்கவும் மாட்டீங்க. தவறு செஞ்சிருக்கவும் மாட்டீங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நீங்களே உங்களுடைய வாழ்க்கைய நிச்சயமா மாத்தியிருப்பீங்க. அது உங்களுக்கே உணரவும் ஆரம்பிக்கும். ஆனா அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைய விட்டு ஒரு நாள் போயிருப்பாங்க. ஏன் போனாங்க? எப்படி போனாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு நாள்
உங்களுடைய ஈகோவை அவங்க வந்து ஈகோவை உடைச்சிருக்க மாட்டாங்க. உங்களுடைய மனசை உடைத்திருப்பாங்க. உங்களுடைய ஈகோ உங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். ஏன்னா அவங்க உங்களுக்கு பிடித்த நபர். அவங்க இப்படி போனதுனால அவங்களுடைய ஈகோவை நீங்க வெளிப்படுத்தி ஒண்ணும் ஆகப் போறது கிடையாது. அவங்க உங்களுடைய மனசை உடைத்துட்டு போயிருப்பாங்க. அதற்கப்புறம் நீங்க யாரிடமும் முழுமையாக ஓப்பனா கூட நீங்க பேச மாட்டீங்க. அதுவும் நீங்க யாரிடமும் இந்த காதல் வாழ்க்கையை பத்தி பேசுற மாரி போச்சு அப்படின்னா, அந்த ஒரு உறவ அப்படியே முடித்துக் கொள்வீங்க. இந்த மாரி அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். இது நடந்ததா? இல்லையா? என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களை தவறாக புரிந்து கொண்ட உலகம் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். மக்கள் உங்களை பார்த்து சொல்வாங்க. இவங்க ரொம்ப ஆட்டிட்யூடா இருக்காங்க. எல்லாரிடமும் நான் தான் பெரியவன் அப்படின்னு காட்டிக் கொள்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே உங்கள மேல ஒரு கவலையும், ஒரு குற்றச்சாட்டும் எப்போதுமே வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையில என்ன தெரியுமா? அது வந்து ஆட்டிட்யூட் கிடையாது. உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களுடைய செல்ஃப் புரொடெக்ஷன். உங்கள நீங்களே பாதுகாத்துக் கொள்வதற்காக எல்லாரிடமும் அப்படி நடந்து கொள்வீங்க. நீங்க பல தடவைகள் முயற்சி செஞ்சிருப்பீங்க. உங்களுடைய உண்மையான மனதை யாராவது புரிந்து கொள்வார்களா என்று முயற்சி செஞ்சிருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்கள் தவறாகவே தவறான மனிதர்களிடம் மட்டுமே போய் உங்களுடைய அன்பையும், உங்களுடைய பாசத்தையும் நீங்க கொடுத்திருப்பீங்க. அதனால அதனை யாருமே புரிந்து கொள்ளாம இருந்திருப்பாங்க. இந்த மாரி அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உண்மை என்ன தெரியுமா? சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில வெளிய எப்பொழுதுமே தன்னம்பிக்கை இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள நீங்க யாருக்கும் தெரியாம அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழுத முகங்கள் தாங்க உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீங்க யாரிடமும் தோல்வியே காட்ட மாட்டீங்க. ஆனா நீங்க சந்தித்த கஷ்டங்கள் யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஆழமானவையாக இருக்கும். அதனை பற்றி யாருமே இதுவரைக்கும் புரிந்திருக்கவும் மாட்டாங்க. இந்த மாரி தாங்க உங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா? இல்லையா? என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது? எந்த அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு தேடிக் கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் நிச்சயமாக தொடங்கும். இந்த புதிய அத்தியாயத்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறவும் செய்யும். ஒரு நாள் நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக ஆரம்பமாகும். ஒரு பெரிய சத்தம் இல்லாமல், ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையை முழுவதையுமே மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உண்மையான சக்தி வெளியில் கொண்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும். நீங்க இதுவரைக்கும் அடக்கி வைத்திருந்த உங்களுடைய திறமைகள் மெல்ல மெல்ல வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு திறமைகளால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக போகவும் செய்யும். அது உங்களுடைய வாய்ப்பாக இருக்கலாம். உங்களுடைய பலனாக இருக்கலாம். இதுவரைக்கும் நீங்க செய்த எல்லா விதமான உதவிகள், எல்லா விதமான வேலைகளிலுமிருந்தும் வரக்கூடிய ஒரு பலனாக கூட இருக்கலாம். ஆனா இந்த ஒரு முறை நீங்கள் உங்களையே மறைக்க மாட்டீங்க. உங்களை மறைக்க மாட்டாங்க. மறைக்காம நான் இதுதான் அப்படின்னு அனைவரிடமும் நீங்க காட்டி இப்படித்தாங்க இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வருவாங்க. நாளில் என்றால் உடனே வந்துவிட மாட்டார்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நபர் வந்தார் என்றாலே அவங்க உங்களை புரிந்து கொள்ள நபராக நிச்சயமாக இருக்கலாம். அது உங்களுடைய நண்பராக வரலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையாக கூட வரலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனிதர் நிச்சயமா வருவாங்க. அவங்க உங்களை சைலன்ஸ நிச்சயமா புரிந்து கொள்வாங்க. நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? அதற்கு பின்னால எவ்வளவு காரணங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நடப்பாங்க. அவங்க உங்களிடம் சொல்வாங்க. நீங்க ஸ்ட்ராங்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள எவ்வளவு ம மென்மையான மனது இருக்கு அப்படின்னு எனக்கு நிச்சயமா தெரியும் அப்படின்னு அவங்க கூறியிருப்பாங்க. அந்த ஒரு வரி, அந்த ஒரே ஒரு வரி தாங்க உங்கள பல வருட தனிமையிலிருந்து கரைத்திருக்கும். நம்மள புரிந்து கொண்ட ஒரு மனிதர் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க புரிந்து கொள்வீங்க. அதனால அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல நல்ல பேச்சுவார்த்தை, நல்ல அன்பு காட்டுதல் என அனைத்துமே உங்க இருவருக்கும் இடையில் நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வெற்றி உங்களுடைய பதிலாக மாறும். முன்பு உங்களை தவறாக நினைத்தவங்க, தவறாக பேசியவங்க, இப்போது உங்களை பார்த்து வியக்கின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றமும், பெரிய ஒரு முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்க இனிமே பேச தேவையில்ல. உங்களுடைய வளர்ச்சி தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலாக இருக்கும். தேவையில்லாம நீங்க மத்தவங்கட்ட பேசாம இருந்தாலே போதும். அது உங்களுடைய மரியாதையை நிச்சயமா காப்பாத்தும். உங்களுடைய மனசுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கக்கூடிய அமைதி நிச்சயமா கிடைக்கும். முன்பு முன்பு கஷ்டப்பட்ட விஷயங்களை இப்போது உங்களுக்கு ஒரு பாடம் மாதிரி நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். நீங்க மாறிவிட்டீங்க. இப்போது நீங்க எளிதாக உடைய மாட்டீங்க. யார் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய ஏமாற்றங்கள் நடத்தினாலும் உடனே நீங்கள் உடைய மாட்டீங்க. அதை எல்லாத்தையும் உங்களுடைய மனதிற்குள்ளேயே வைத்து, நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைத்து, அதற்கான வழிகள நீங்க செய்து கொண்டிருப்பீங்க. நீங்க இனிமே 2 விஷயங்களை மட்டும் கற்றுக்கொண்டிருப்பீங்க. யாரை நம்பணும்? யாரை நம்ம கைவிட வேண்டும்? இந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு தெளிவுங்கிறது நிச்சயமா கிடைத்திருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கைய அது நல்ல ஒரு நிலைமைக்கு, அடுத்த நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகுங்க. எனவே சிம்மம் ராசி அன்பர்களே, நீங்க ஒரு சாதாரணமான மனிதர்கள் கிடையாது. நீங்க உங்களுடைய காயங்களோடு வாழ கற்றுக்கொண்ட ஒரு போராளியாக எப்போதுமே இருப்பீங்க.
நீங்க சந்தித்த எல்லா கஷ்டங்களும் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. உங்களை ஒரு தலைமை பண்பு, ஒரு லீடராக மாற்றுவதற்காகத்தான் இதெல்லாம் நடந்தது. எனவே உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியான ஒரு பெரிய உயரத்திற்கு இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நிச்சயமாக உயரும். இது உயருதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க்கை நடந்து கொள்வீங்க. நீங்க பல தடவைகள் முயற்சி செஞ்சிருப்பீங்க. உங்களுடைய உண்மையான மனதை யாராவது புரிந்து கொள்வார்களா என்று முயற்சி செஞ்சிருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்கள் தவறாகவே தவறான மனிதர்களிடம் மட்டுமே போய் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய பாசத்தையும் நீங்க கொடுத்திருப்பீங்க. அதனால அதனை யாருமே புரிந்து கொள்ளாம இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உண்மை என்ன தெரியுமா? சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில வெளியே எப்பொழுதுமே தன்னம்பிக்கை இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள நீங்க யாருக்கும் தெரியாம அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழுத முகங்கள் தாங்க உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீங்க யாரிடமும் தோல்வியே காட்ட மாட்டீங்க. ஆனா நீங்க சந்தித்த கஷ்டங்கள் யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஆழமானவையாக இருக்கும். அதனை பற்றி யாருமே இதுவரைக்கும் புரிந்திருக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது, எந்த அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு தேடி கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் நிச்சயமாக தொடங்கும். இந்த புதிய அத்தியாயத்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறவும் செய்யும். ஒரு நாள் நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக ஆரம்பமாகும். ஒரு பெரிய சத்தம் இல்லாமல், ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையை முழுவதையுமே மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உண்மையான சக்தி வெளியில் கொண்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும். நீங்க இதுவரைக்கும் அடக்கி வைத்திருந்த உங்களுடைய திறமைகள் மெல்ல மெல்ல வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு திறமைகளால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக போகவும் செய்யும். அது உங்களுடைய வாய்ப்பாக இருக்கலாம், உங்களுடைய பலனாக இருக்கலாம். இதுவரைக்கும் நீங்க செய்த எல்லா விதமான உதவிகள், எல்லா விதமான வேலைகளிலும் இருந்தும் வரக்கூடிய ஒரு பலனாக கூட இருக்கலாம். ஆனா இந்த ஒரு முறை நீங்கள் உங்களையே மறைக்க மாட்டீங்க. உங்களை மறைக்க மாட்டாங்க. மறைக்காம நான் இதுதான் அப்படின்னு அனைவரிடமும் நீங்க காட்டி இப்படித்தாங்க இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வருவாங்க. நாளில் என்றால் உடனே வந்துவிட மாட்டார்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நபர் வந்தார் என்றாலே அவங்க உங்களை புரிந்து கொள்ள நபராக நிச்சயமாக இருக்கலாம். அது உங்களுடைய நண்பராக வரலாம், இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையாக கூட வரலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனிதர் நிச்சயமா வருவாங்க. அவங்க உங்களை சைலன்ஸை நிச்சயமா புரிந்து கொள்வாங்க. நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க, அதற்கு பின்னால எவ்வளவு காரணங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நடப்பாங்க. அவங்க உங்களிடம் சொல்வாங்க. நீங்க ஸ்ட்ராங்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள எவ்வளவு மென்மையான மனது இருக்கு அப்படின்னு எனக்கு நிச்சயமா தெரியும் அப்படின்னு அவங்க கூறியிருப்பாங்க. அந்த ஒரு வரி, அந்த ஒரே ஒரு வரி தாங்க உங்கள பல வருட தனிமையில இருந்து கரைத்திருக்கும். நம்மள புரிந்து கொண்ட ஒரு மனிதர் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க புரிந்து கொள்வீங்க. அதனால அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல நல்ல பேச்சுவார்த்தை, நல்ல அன்பு காட்டுதல் என அனைத்துமே உங்க இருவருக்கும் இடையில் நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வெற்றி உங்களுடைய பதிலாக மாறும். முன்பு உங்களை தவறாக நினைத்தவங்க, தவறாக பேசியவங்க, இப்போது உங்களை பார்த்து வியக்கின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றமும், பெரிய ஒரு முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்க இனிமே பேச தேவையில்லை. உங்களுடைய வளர்ச்சி தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலாக இருக்கும். தேவையில்லாம நீங்க மத்தவங்ககிட்ட பேசாம இருந்தாலே போதும். அது உங்களுடைய மரியாதையை நிச்சயமா காப்பாத்தும். உங்களுடைய மனசுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கக்கூடிய அமைதி நிச்சயமா கிடைக்கும். முன்பு முன்பு கஷ்டப்பட்ட விஷயங்களை இப்போது உங்களுக்கு ஒரு பாடம் மாதிரி நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். நீங்க மாறிவிட்டீங்க. இப்போது நீங்க எளிதாக உடைய மாட்டீங்க. யார் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய ஏமாற்றங்கள் நடத்தினாலும் உடனே நீங்கள் உடைய மாட்டீங்க. அதை எல்லாத்தையும் உங்களுடைய மனதிற்குள்ளேயே வைத்து நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைத்து அதற்கான வழிகளை நீங்க செய்து கொண்டிருப்பீங்க. நீங்க இனிமே 2 விஷயங்களை மட்டும் கற்றுக்கொண்டிருப்பீங்க. யாரை நம்பணும், யாரை நம்ம கைவிட வேண்டும். இந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு தெளிவுங்கிறது நிச்சயமா கிடைத்திருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கு, அடுத்த நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகுங்க. எனவே சிம்மம் ராசி அன்பர்களே, நீங்க ஒரு சாதாரணமான மனிதர்கள் கிடையாது. நீங்க உங்களுடைய காயங்களோடு வாழ கற்றுக்கொண்ட ஒரு போராளியாக எப்போதுமே இருப்பீங்க. நீங்க சந்தித்த எல்லா கஷ்டங்களும் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. உங்களை ஒரு தலைமை பண்பு, ஒரு லீடராக மாற்றுவதற்காகத்தான் இதெல்லாம் நடந்தது. எனவே உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியான ஒரு பெரிய உயரத்திற்கு இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நிச்சயமாக உயரும். இது உயருதா இல்லையா என்பதை மட்டும்
கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.